மறைமுகமாக இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபடு ஆக்கக்கூடியது இந்த 11ஆம் பாவம். அதனால் 11ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். இந்த வருடம் 2026 உங்களுடைய வளர்ச்சிகளை ஆளாலும் தவிர்க்க முடியாதபடியான வளர்ச்சிகள் ஏற்பட போது பாக்கியஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் உடையவர் சனி பகவான். அவர் லாபஸ்தானத்தில் போறதுனால லாபம் உயரும். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இருக்கக்கூடியதான குரு புதன் பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான வருடம் ஆரம்பிக்குதுங்க. இந்த பரிவர்த்தனா யோகம் என்னத்தை பண்ணும் அப்படின்னா, சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 வரக்கூடிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய வருடம் நல்ல சுபிக்ஷமானதாகவும் நல்ல ஏற்றமான சூழ்நிலையும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷத்தையும் உடம்பிற்கு தேக ஆரோக்கியத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு நல்ல புத்தியையும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கைகூட வேண்டும்படியாகவும் குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு பிறக்க வேண்டும்படியாகவும் வேலையிலே நல்ல மன சந்தோஷகரமான நல்ல வேலை வாய்ப்புகள் ஸ்திர உத்தியோகங்கள் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் விவசாயத்திலே நல்ல விவசாய செழுமைகள் இவ்வருடம் ஏற்பட வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து இப்போ 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதற்கு முன்னதாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான வருடமாக இருக்கிறது. காலப்புருட தத்துவத்தில் 3ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த வருடத்தில் குரு பகவான் ஆரம்பித்து வைக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா அவர் கும்ப ராசியிலே இருக்கிறார். அதே ராசியில் தான் சனி பகவானும் இருக்காங்க. கூடுதலான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான ஒரு பெயர்ச்சி, முக்கிய கிரகத்தினுடைய பெயர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அது சனி பெயர்ச்சி தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் அவருடைய இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இருந்தது. இப்போ அவர் அவருடைய அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மீன வீட்டிற்கு செல்லுகிறார். அடுத்ததாக நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 குரு பகவான் வக்ரகதியில் போயிட்டு இருக்கார் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில். அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்தது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா பெயர்றாரு. அந்த குரு பெயர்ச்சி அவர் இருக்கக்கூடிய ராசியான அதாவது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு உச்ச பலம் பெறுகிறார். அதாவது கடகத்திலே குரு பகவான் உச்ச பலம். அப்போது அந்த குரு பகவானுடைய உச்ச பலமான பெயர்ச்சி நடக்குதுங்க இந்த வருடத்தில். அடுத்தது கவனிச்சிங்கன்னா குரு பகவான் அதிசாரம் வேற வாங்குறாரு. அது எப்போன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசியில் இருக்கும்போதே அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி அடைவது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பது, அதற்கு அதிசாரம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ராஜ கிரகங்கள் நேர்கதியில போகும், தாரா கிரகங்கள் பின்கதியிலே போகும். தாரா கிரகமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் அதிசாரம், சாரம், வக்கரம், அதிவக்கரம், மந்தம், மந்தச்சாரம் அப்படின்னு நிறைய விதமான பிளானட்டரி பொசிஷன்லாம் அவங்க போவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, திடீர்னு பின்னோக்கி போவாங்க, அதன் பிறகு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே மந்தமாக நின்று கொண்டு இருப்பாங்க. இதுமாரி நிறையா அதனுடைய பிளானட்டரி பொசிஷன் அவங்களுக்குலாம் இருக்குங்க மற்ற அந்த தாரா கிரகங்களுக்கு. அந்த வகையில் இப்போ அவர் குரு பகவான் அதிசாரமாக போகிறார். அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2026 அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்றுக்குவார், வக்ரமாக மாறுகிறார், மறுபடியும் பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடுறார். இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 கவனிச்சிங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த ராகு கேது அதாவது இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா சற்றேற குறைய எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் நடந்துருது. சில வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. ஒரு சில சமயம் சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அல்லது ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது.
ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியும் வருகிறது, இந்த 2026 சனி பெயர்ச்சியும் வருகிறது, அதே போல் ராகு கேது பெயர்ச்சியும் வருது. இதனால் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடம், எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியை கொண்ட ஒரு வருடமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடியே சனி பயிற்சி ஆயிடுச்சே, திரும்ப இப்போ சனி பெயருது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 2025 சனி பயிற்சியே கிடையாது. வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறது நடக்குதுங்க. அதனால் அப்போ தான் நம்ம அனுஷ்டிக்கணும். நம்ம மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய அநேக கோவில்கள், திருநள்ளாறு, அதே மாதிரி நவகிரக கோவில்கள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய அநேக விதமான சேத்திரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறத கொண்டாடுறாங்க. அதனால் நாமும் அதே சமயத்தை கொண்டாடுவது தான் நமக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய விஷயத்திற்கு, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் இருக்குது, எந்த சுவாமியை கும்பிட்டா ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. ரிஷப ராசி ஆகியவங்களுக்கு இந்த 2027க்கான பலன்களை பரிபூர்வமாக பார்ப்போங்க. அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோக பலன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வருடத்தினுடைய மத்தியிலே சனி பகவானுடைய பெயர்ச்சி ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறது. 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடியதான லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வராருங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள், மறைமுகமாக இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபடு ஆக்கக்கூடியது இந்த 11ஆம் பாவம். அதனால் 11ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். குறிப்பாக ரொம்ப நாளாக சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஒரு காரணமே இல்லாதபடி உங்களுடைய தொழில் தொய்வாக இருக்குது, இல்லாத ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒரு மந்தாச்சாரமாக போயிட்டுருக்கு, ஒரு நல்ல திருப்தியாக இல்லை, பரிபூர்ணமாக வளர்ச்சி அடைய மாட்டேங்குது, படப்படன்னு வளர்ச்சி இல்லை, ரொம்ப தொய்வாக போயிட்டுருக்கு, இன்றைக்கி இருக்கிறது அதே தான், நாளைக்கு உள்ளது இதுதான் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு வருடம் கழித்தும் நம்மளுடைய வருமானம் 10 ரூபாய் இருக்குது, 2-3 வருடங்கள் கழித்தும் நம்மளுடைய வருமானம் 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா இது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, சமநிலையில் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இதை என்ன சொல்லியிருக்கோன்னா, நாம் தேய்ந்து கொண்டிருக்கோம், நம்மளுடைய வருமானம் தேய்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால் அப்படி சொல்கிறேன்னு கவனிங்க. நம்மளுடைய வருமானம் உயரக்கவே வேண்டும் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய செலவுகள் அதே மாதிரி இருக்குமானா இருக்காது, செலவுகள் ஏறிக்கொண்டே தான் போகும். அதனால் அதற்கு தக்கன நம்மளுடைய வருமானங்கள் ரொம்ப படன்னு நம்மளுடைய 10 ரூபா வருது, நாளைக்கு உடனே 20 ரூபா, நாளான்னைக்கு உடனே 40 ரூபா, உடனே 80 ரூபா அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்றைக்கி 10 ரூபா, அதாவது ஒரு வருடத்திலே அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 15 ரூபாய் அல்லது ஒரு 18 ரூபாய் அப்படின்னு கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரிமெண்ட் இருந்தால் மட்டுமே தான் நாம் ஓரளவுக்காவது வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு திருப்தி நமக்கு ஏற்படும். இது உண்மை, எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு உண்மைங்க அது. அப்போது அது ரொம்ப நாளாகவே தடையாகவே இருந்ததுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த வருடம் 2026 உங்களுடைய வளர்ச்சிகளை ஆளாலும் தவிர்க்க முடியாதபடியான வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. அதனால் நல்ல சுபிக்ஷமாக இருக்க போகிறீங்க. கூடுதலாக இந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல யோக பலன். குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். மாத சம்பளத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக ஏற்படும். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இருக்கக்கூடியதான குரு புதன் பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான வருடம் ஆரம்பிக்குதுங்க. இந்த பரிவர்த்தனா யோகம் என்னத்தை பண்ணும் அப்படின்னா, பழைய முதலீடுகள்னால உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த பணம் போட்டு என்னப்பா அது கணத்தில் போட்ட கல்லா இருக்குது, எப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த 2026 நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு கையில் சேரும். நீங்கள் என்ன இந்த மனசில் நினச்சி அதை செஞ்சுருக்கீங்களோ அந்த காரியம் பலிதமாகும். யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த இடமும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை, பணமும் வரலைன்னா, பணம் வருதோ இல்லையோ நிச்சயமாக அந்த இடம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அல்லது நீ எந்த பலனை உத்தேசித்து அந்த பொருளை கொடுத்தீங்களோ அந்த பொருளுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் 2/8க்கான ஒரு நல்ல இது. சிலருக்கு ஏதாவது இடம் விற்பனை ஆகாமல் இருந்தாலும் கூட அந்த இடத்தையெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய பலனை ஏற்படுத்தி தருவார்.
அதனால் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்துக்கும் உடையவர். அந்த 9க்கும் 10க்கும் உடையவர், அதாவது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் உடையவர் சனி பகவான். அவர் லாபஸ்தானத்தில் போகிறதுனால லாபம் உயரும். நீங்கள் படித்த படிப்பிலேயே நல்ல ஒரு அபிவிருத்தியான தொழில் ஸ்தானம் உங்களுக்கு அமைய போகுது. அல்லது நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது சார்ந்த தொழில் சார்ந்த ஒரு நல்ல படிப்பை வளர்த்திக்க போகிறீங்க. அது சார்ந்த நல்ல ஒரு கூட்டணிகள், அது சார்ந்த தொழில் முறையான உறவு முறைகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்க போகிறீங்க. அதனால் நல்லா வளர்ச்சி உண்டுதுங்க. அடுத்து குரு பகவானுடைய பார்வையை முக்கியமாக சொல்லணும். குரு பகவான் உங்களுடைய 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அதாவது உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கடன் சுமை வெகுவாக குறையும், உடல் ஆரோக்கியமாக உணர போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனம் வலிமை அடைய போகுது. அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க. குருமார்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் வழிபாடு மிக 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 அவசியம். உங்களுக்கு பிடிச்சா எந்த சுவாமி பிடிக்குமோ 63 நாயன்மார்கள், அதே மாதிரி வடலூர் ராமலிங்க அடிகளார் சுவாமிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், மாஞ்சி மகா சுவாமி, இது மாதிரி யாரும் உங்களுக்கு பிடிக்குமோ அவரை வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன், உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு. அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்குண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால, ஏற்ற வீட்டுக்காரனால, அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.